நம்மளை நாமளே ஊக்கப்படுத்திக்கிறதுக்காக 2 கதைகள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் கதை, சிறகுகளை விரி, சிகரத்தை தொடு. நாம் பல நேரங்களில் நம்மை சுற்றியுள்ளவர்களினுடைய பேச்சை கேட்டு நமக்கே தெரியாமல் ஒரு சிறிய வட்டத்தில் சிக்கிக்கொள்வோம். அந்த வட்டத்தை உடைப்பது எப்படி என்பதை இந்த கதை நமக்கு சொல்லும். வாங்க கதையை பார்க்கலாம். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த மலை உச்சியில் ஒரு கம்பீரமான கழுகு கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. எதிர்பாராம ஒரு நாள் புயல் காற்றில் அந்த கூட்டிலிருந்து ஒரு முட்டை உருண்டு கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அது உடையாமல் மலையடிவாரத்தில் இருந்த ஒரு கோழி பண்ணையில் உள்ள கோழி கூட்டிற்குள் போய் விழுந்தது. அங்க ஒரு தாய்க்கோழி தன் முட்டைகளை அடைக்காத்து கொண்டிருந்தது. இந்த முட்டையும் மற்ற முட்டைகளுடன் சேர்ந்தது. சில நாட்களில் குஞ்சுகள் வெளிவந்தன. மற்ற கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து இந்த கழுகு குஞ்சும் வெளிவந்தது. வித்தியாசம் என்னவென்றால், இந்த குட்டி கழுகிற்கு தான் ஒரு கழுகு என்பதே தெரியாது. அது தன்னை ஒரு கோழியாகவே கருதியது. மற்ற கோழிகள் குப்பையை கிளறினால் இதுவும் கிளறியது. அவை கொக் கொக் என்று சத்தமிட்டால் இதுவும் அப்படியே சத்தமிட்டுச்சு. தரையில கிடக்கும் புழுக்களையும் தானியங்களையும் தேடி தின்றது. அவ்வப்போது அதற்குள் ஒரு உள்ளுணர்வு தோன்றும். ஏன் நாம் உயர பறக்கக்கூடாது என்று அது நினைக்கும். சிறிது முயற்சி செய்து ஒரு மரக்கிளையில் அமர முயலும் போது மற்ற கோழிகள் சிரிக்கும். ஏய், என்ன செய்கிறாய்? நீ ஒரு கோழி. நம் எல்லை இந்த தரைதான். மேலே பறக்க ஆசைப்படாதே, விழுந்து அடிபட்டுவிடும் என்று அறிவுரை கூறும். நம் வாழ்விலும் இப்படித்தாங்க. நாம் புதிதாக ஏதாவது ஒன்றை செய்ய முயலும் போது, இது உனக்கு தேவையில்லாத வேலை, உன் தகுதிக்கு இது அதிகம், இது உன்னால் செய்ய இயலாது என்று சொல்ல ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். எனக்கெல்லாம் அது மாதிரி கூட்டம் உண்டு. நீங்களும் அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, கதையை பார்க்கலாம். அப்படிதான் அந்த குட்டி கழுகும் மற்றவர்கள் சொன்னதை உண்மைன்னு நம்பி தன் சிறகுகளை சுருக்கி கொண்டது. ஒரு நாள் வானத்துல ஒரு கழுகு மேகங்களை கிழித்து கொண்டு மின்னல் வேகத்துல பறந்து சென்றது. அதை பார்த்த குட்டி கழுகு மலைத்து நின்றது. அதன் கண்கள் விரிந்தன. அம்மா, அது யார் என்று கேட்டது. தாய்க்கோழி வழக்கம் போல, அது கழுகு, நீ கோழி, பேசாமல் வேலையை பார் என்றது. ஆனால் அன்று ஒரு சம்பவம் நடந்தது. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு ஓநாய் பண்ணைக்குள் புகுந்தது. கோழிகள் அலறி அடித்து கொண்டு ஓடின. குட்டி கழுகும் ஓடியது. ஆனால் ஓநாய் இந்த குட்டி கழுகத்தான் குறிவைத்தது. தப்பிக்க வழியில்லை என்ற நிலை வந்தபோது உயிர் பயத்தில் குட்டி கழுகு தன்னை அறியாமல் சிறகுகளை வேகமாக அடித்தது. முன்னெப்போதும் இல்லாத ஒரு வேகம், முன்னெப்போதும் இல்லாத ஒரு பலம். ஒரு நொடியில் அது தரையிலிருந்து 10 அடி 20 அடி என உயர எழும்பியது. ஒரு பெரிய பாறையின் உச்சியில போய் அமர்ந்தது. கீழே பார்த்தபோது ஓநாய் சிறு புள்ளியாக தெரிந்தது. அப்போதுதான் அதற்கு புரிந்தது, நான் ஓடுவதற்கு பிறந்தவன் அல்ல, பறப்பதற்கு பிறந்தவன் என்று. அந்த பாறையின் உச்சியில் நின்றபடி தன் அகலமான சிறகுகளை விரித்தது. முதலாக தன்னுடைய நிழலை தரையில் பார்த்தது. அது மற்ற கோழிகளின் நிழலை விட பெரியதாகவும் வலிமையாகவும் இருந்தது. குட்டி கழுகு இப்போது தாய்க்கோழியை பார்த்து சொன்னது, அம்மா, நீங்கள் சொன்னது தவறு. நான் கோழி அல்ல. நீங்கள் எனக்கு அன்பை கொடுத்தீர்கள், நன்றி. ஆனால் என் உலகம் இந்த சிறு பண்ணை அல்ல. என் உலகம் அந்த நீலவானம். சரேலென மேலே எழும்பியது. இப்போது அது மற்ற கழுகுகளோடு சேர்ந்து மேகங்களுக்கு மேலே பறக்கத் தொடங்கியது. நீங்கள் யாராக பிறக்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் இல்லை. ஆனால் யாராக வாழப்போகிறீர்கள் என்பது உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் சிறகுகளை கட்டி போடலாம். உன்னால் முடியாது என்று 1000 பேர் சொல்லலாம். நீங்கள் கழுகாக பிறந்தவர்கள். கோழிகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் உங்கள் உயரத்தை மறந்து விடாதீர்கள். உங்கள் சூழல் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். உன்னால் முடியும் என்று உங்கள் உள்மனம் சொன்னால், இந்த உலகமே முடியாது என்று சொன்னாலும் அது பொய். நம்பாதீர்கள். உங்கள் திறமை என்னும் சிறகை விரியுங்கள். நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இரண்டாவது கதை, காலியான கிண்ணம். மலை மீது உள்ள ஒரு ஜென் மடத்தில் மெய்கோ என்ற இளைஞர் தன் கற்றல் வேகம் குறைவாக இருப்பதற்காக மன அழுத்தத்தில் இருந்தான்.
அவன் எவ்வளவு கற்றாலும் தன்னை மற்றவர்களை விட தாழ்வாகத்தான் நினைத்தான். ஒரு நாள் அவனுடைய குரு சேயோன் அவர்களிடம் போய் சொன்னான், ஆசிரியரே, இங்கே சண்டை கற்றுக்கொண்டாலும் தியானம் கற்றுக்கொண்டாலும் நான் ஏதேனும் முன்னேறவில்லையே. என் மனம் ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறது? அவனோட குரு எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று ஒரு காலி கிண்ணத்துடன் வந்தார். மேய்க்கோ அதை ஆச்சரியமாக பார்த்தான். குரு கிண்ணத்தில் தேநீர் ஊற்றத் தொடங்கினார். கிண்ணம் நிறைந்தும் அவர் தொடர்ந்தார். தேநீர் கிண்ணத்திலிருந்து வழிந்து ஓடியது. மேய்க்கோ, ஆசிரியரே, கிண்ணம் நிறைந்து விட்டது, இன்னும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீங்களே. சேயோன் தன் சீடனை பார்த்து, அதைத்தான் நான் உனக்கு சொல்ல வருகிறேன் மேய்க்கோன்னு அவர்கிட்ட இருந்த கிண்ணத்தை மேய்க்கோவிடம் கொடுத்தார். இந்த கிண்ணம் போல உன் மனமும் ஏற்கனவே நிரம்பி இருக்கு. ஒப்பீடு, பயம், தாழ்வு மனப்பான்மை, எதிர்பார்ப்பு என்று நீ எப்போதுமே நான் பிறரை விட பின் என்று நினைக்கும் அந்த எண்ணம் தான் உன் மனதின் எல்லா இடத்திலும் நிரம்பி கிடக்குது. மேய்க்கோ அமைதியாக கேட்டான். குரு தொடர்ந்தார், நீ கற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் உன்னிடம் திறமை இல்லாததால் அல்ல. உன் மனம் ஏற்கனவே தேவையில்லாத எண்ணங்களால நிறைஞ்சு இருக்கு. நிறைஞ்ச மனசுல புதுசா எதுவும் சேராது. முதலில் அதை காலி செய்ய கற்றுக்கொள். உடனே மேய்க்கோ ஆர்வமா, மனதை எப்படி காலியாக்குவது ஆசிரியரே அப்படின்னு கேட்டான். குரு மெலிதா சிரித்துக்கிட்டு பதில் சொன்னார், ஒவ்வொரு முறையும் நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அந்த ஒற்றை எண்ணத்தை மட்டும் விடுவிப்பது போதும். ஒரு எண்ணத்தை விட்டுட்டீனா ஒரு இடம் மனசுல உருவாகும். அந்த இடத்துல கற்றல் வளரத் தொடங்கும். மேய்க்கோ ஆழமாக மூச்சை இழுத்தான். முன்னேற்றம் என்பது வேகம் அல்ல, வெறுமையை ஏற்படுத்தும் திறன் என்பதை அவன் உணர்ந்தான். அடுத்து வந்த நாட்களில் அவன் மற்றவர்களை பார்க்காமல் தினமும் 5 நிமிடம் மனதை காலி செய்வதற்காக மட்டும் அமர்ந்தான். சில வாரங்களில் மேய்க்கோவின் கண்களில் இருந்த குழப்பம் நீங்கிவிட்டது. அவன் மெதுவாக கற்றதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். இப்போது மற்றவர்களுடன் போட்டி இல்லை. அவன் மனம் இறுதியாக நிறைவாக இருந்தது. இந்த ஜென் தத்துவத்தின் உண்மை, நான் அவரை விட குறைவானவன், என்னால் முடியாது, நான் மெதுவாக கற்கிறேன், நான் மற்றவர்களைப் போல சம்பாதிக்கவில்லை, இந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதை நிறைத்து இருந்தால் அதில் புதிய கற்றல், புதிய தெளிவு, புதிய அமைதி உள்ளே வர இடமே கிடைக்காது. மனம் நிரம்புவதற்கு முக்கிய காரணம் ஒப்பீடு. அவன் வேகமாக கத்துக்கிறான், என்னால முடியல, என்கிட்ட திறமை இல்லை போல, நான் மெதுவானவன். இந்த ஒப்பீட்டு எண்ணங்கள் கற்கள் மாதிரி மனம் பூராவும் நிறைந்து கிடக்குது. ஒரு எண்ணத்தையாவது விட்டுவிட்டால் அந்த இடத்துல தன்னம்பிக்கை, கவனம், கற்றல் திறன், தெளிவு இவை நுழைய ஆரம்பிக்கும்னு இந்த கதை சொல்லித்தருது. காலி கிண்ணம்தான் உண்மையிலேயே நிறைய கற்றுக்கொள்ளும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.